அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். ஃபத்குரூனி அத்குருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் சொல்றான், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன். அப்படி நினைவு கூறுவது ஒரு மோமினுக்கு பயனளிக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதற்கேற்ப நமக்கும் நினைவூட்டலாய் அமைந்து பயனளிக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு நான் இங்கே உங்களோடு சில நிமிடங்களை பகிர்ந்து கொள்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கருணையால அவனுடைய அருள் வளங்களை வாரி இறைக்கும் கடல் அலை போல நம்மை வந்தடைந்த இந்த கண்ணியமிக்க ரமலான் மாதம் அவனுடைய முத்துக்களை கேட்பதற்காகவே காத்து கொண்டிருக்கும் இந்த நிலையில ரமலானை அலங்கரிப்போம் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, அத்வா, பிரார்த்தனை, என் ரப்புவை அழைத்தல். நாம எல்லோரும் இந்த ரமலானுடைய கடைசி 10ல இருந்துட்டு இருக்கோம். அதுல ஒற்றைப்படையுடைய ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. நமது கலா கதிர் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஆண்டின் விதியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இரவு. அப்படிப்பட்ட இரவை நாம் அடைந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருளை கொண்டு நமது விதி சிறந்ததாக அமைவதற்கு நாம் அவனிடம் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலான் நோன்புக்குரிய மாதம் என்பது போல பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் மாதம். பொதுவா நாம துவா பத்தின செய்திகளை நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். குர்ஆனுடைய துவாக்கள், ஹதீஸுடைய துவாக்கள் என்னென்ன, எப்படி துவா கேட்கணும், எப்படி கேட்கக்கூடாது, எப்போது துவாக்கள் அங்கீகரிக்கப்படும், இப்படி துவாக்களுடைய ஒழுங்குகளை பத்தி நாம நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதனால இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறது அதுவல்ல, துவாக்களை பத்தி, அதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி இவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கிற நாம ஏன் துவாக்கள் கேட்கணும்னு ஆர்வம் இல்லாமல் பொடுப்போக்குத்தனமா இருக்கும்? சொல்லுங்களேன். எது கேட்டாலும் கிடைக்கும்னு உறுதி வழங்கப்பட்டு அதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டா நாம சும்மா விடுவோமா? உதாரணத்திற்கு, நம்மளுடைய தந்தை மிகப்பெரிய செல்வந்தரா இருந்து நம்ம கிட்ட நீ எது கேட்டாலும் தர்றேன் அப்படின்னு உறுதியா சொன்னா நம்மளால சும்மா இருக்க முடியுமா? இது வேணும் அது வேணும்னு எவ்வளவு கேட்போம். சிறியது பெரியதுன்னு விட்டு விடுவோமா? ஏன் எல்லாத்தையும் தாங்கன்னு கூட நம்ம கேட்போம். ஏன்னா அது நம்மளுடைய உரிமை. அதனால அலட்சியமா விட்டுவிட மாட்டோம். அதே போல கேட்டதெல்லாம் கிடைக்கும்னு துவாவை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிற நாம ஏன் நம்மிடம் அது போல ஆர்வம் இல்லை? அதற்கான காரணம் என்ன? உண்மையாக உள ரீதியாக இதை உணர்ந்திருந்தாலும் ஏன் துவா கேட்பதுல நம்மள்ட்ட இவ்வளவு அலட்சியம்? சரி, அப்படியே நாம துவா கேட்கறதா இருந்தாலும் அங்கங்க சில சமயங்கள்ல ஞாபகம் வந்தா கேட்போம். இல்லைன்னா தொழுகை முடிஞ்சதும் ஒரு நிமிஷமோ அதை விட கொஞ்சம் கூடவோ துவா கேட்கலாம் அப்படின்னு ஒரு டைம் வச்சிருக்கோம். இல்லைன்னா இரவு தொழுகை, அதுல பெரும்பாலும் நாம எழுந்து தொழுகிறதே கிடையாது. அப்படியே எழுந்து தொழுவதா இருந்தாலும் துவாக்குன்னு ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்குவோமா? அப்படியே நாம கேட்டாலும் துவாவுடைய முக்கியத்துவம் புரிந்து கேட்கிறோமா? பிரார்த்தித்தால் அங்கீகரிக்கப்படும்னு தெரிஞ்சு வச்சிருக்கிற நாம ஏன் உடனே கேட்பதற்கு தாமதப்படுத்துறோம்? ஏன் இந்த அலட்சியம்? ஏன் தள்ளி போடுறோம்? ஏன் அதிகமா நம்மளால கேட்க முடியறதில்ல அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஆனா நமது கொள்கை அகீதா, நம்பிக்கையில ஒண்ணுதான், நாம அவனிடம் கேட்க வேண்டும். நம்முடைய பிரார்த்தனையை அவன் அங்கீகரிக்கின்றான். அதனூடாகத்தான் நமது வாழ்க்கை கொண்டு செல்லப்படுகிறது என்பது நமது கொள்கை. இன்னும் சொல்லணும்னா, நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையும் மனம் திறந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த விதத்தில் நாம் உள்வாங்கியோ அல்லது நமக்கு தெரிந்த மொழியிலோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் உளமாற முறையிடுவதுதான் பிரார்த்தனை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி துவாவை நம்ம என்னைக்காவது அணுகி இருக்கிறோமா? முதல்ல துவாவை எப்படி அணுகணும்னு தெரிஞ்சா தானே அதுல அலட்சியமோ கவனமின்மையோ பொடுபோக்குத்தனமோ காட்டாமல் இருப்போம். அப்போ துவாவை எப்படி அணுகணும் அப்படின்னு கேட்டா அதற்கு 4 வரை விலக்கணங்கள் இருக்கு. 1, துவா என்பதே வணக்கமாகும். 2வது, இறைவனிடம் துவா கேட்கும் போது உறுதியாக கேட்க வேண்டும். அதுல சாய்ஸ் வைத்து கேட்க கூடாது. 3வது, துவாவில் அவசரப்படக்கூடாது. 4வது, சிறிதோ பெரிதோ எதுவா இருந்தாலும் அவனிடமே கேட்க வேண்டும். இப்படி நாம புரிஞ்சிருந்தோம்னா துவா கேட்பதுல அலட்சியம் காட்ட மாட்டோம். சரி, முதல்ல துவா என்பதே வணக்கமாகும்னு பார்த்தோம். அத்வாஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனையே வணக்கம்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா நாம தொழுகிற தொழுகை, நாம வைக்கிற நோன்பு, ஜக்காத், ஹஜ், இப்படிப்பட்ட கடமையான வணக்கங்களும் பிரார்த்தனைனா
அப்போ பிரார்த்தனை எவ்வளவு முக்கியமானதுன்னு ரசூல்லா வலியுறுத்தியிருக்காங்க பாருங்க. நம்ம ஒருத்தர்கிட்ட பிரார்த்தனையே இல்லைன்னு சொன்னா அவன் வணக்கமும் ஒண்ணும் இல்லைன்னு தானே அர்த்தம். இத பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில சூரா காஃபிருடைய 60வது வசனத்துல சொல்லும் போது சொல்றான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும். உங்கள் இறைவன் கூறுகிறான், என்னையே நீங்கள் அலையுங்கள், நான் உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கின்றேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதி சயத்குலூன ஜஹன்னம தாகிரீன். எவர்கள் என்னை வணங்குவதை விட்டும் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இழிவடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள். இந்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்னு பாருங்க. என்னையே பிரார்த்தியுங்கள், அதற்கு பதிலளிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து வரும் வசனத்துல அவன் எப்படி சொல்லியிருந்திருக்கணும், அப்படி பிரார்த்தனை செய்யலைன்னா நரகத்துல நுழைவீங்கன்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனா என்னை வணங்கலைன்னா நரகத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? பிரார்த்தனையே வணக்கம்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் சொல்லியிருக்கிறான். சும்மா வெறும் தேவைகளுக்காக மட்டும்தான் துவா கேட்கிறோம் அப்படின்னு நினைக்காம எப்பெல்லாம் துவா கேட்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம வணங்கி கொண்டுதான் இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் நமது ஆழ் மனதுல இருக்க வேண்டும். அதாவது துவா என்பதே வணக்கமாகும். இரண்டாவது, துவா கேட்கும் போது நாம என்ன விஷயத்துக்காக கேட்கிறோமோ அதை உறுதியாக கேட்க வேண்டும். யா அல்லாஹ், நீ விரும்பினா இதைத்தா, நீ விரும்பினால் அதைத்தா. யா அல்லாஹ், நீ விரும்பினால் என்னை மன்னித்து விடு, நீ விரும்பினால் பிரார்த்தனை அங்கீகரித்துக்கொள். இது போல இறைவனிடம் சாய்ஸ் கொடுத்து கேட்கக்கூடாது. இப்படி நம்ம யாருக்கிட்ட சொல்லுவோம்? சக மனிதன் கிட்ட தானே. காரணம், மனிதனுக்கு பல நிர்பந்தங்கள் இருக்கலாம், பல சூழ்நிலைகள்னு அவன் யோசிச்சு முடிவெடுக்கிற சந்தர்ப்பங்கள் பல இருக்கலாம். உங்களால இந்த உதவியை செய்ய முடியுமான்னு மனிதன்கிட்ட கேட்கலாம். இன்னும் அல்லாட்ட பணிவாக நடந்து கொள்றோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய வேணாம், இவ்வளவு தந்தா போதும் அப்படின்னு கேட்கிறோம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்டால் உறுதியாக கேளுங்கள். இறைவனை நிர்பந்திப்பதற்கு யாரும் கிடையாது, எந்த நிர்பந்தமும் அவனுக்கு இல்லை. நாம இறைவனிடம் பிரார்த்திக்கும் போது உறுதியாக கேட்க வேண்டும். நீதான் தர வேண்டும், நீ தராவிட்டால் எனக்கு தருவதற்கு வேறு யாரும் இல்லை, வேறு போக்கிடம் இல்லை, வந்தே ஆக வேண்டும். நீ அல்லாதவரை நான் தேடி செல்ல முடியாதுன்னு உறுதியாக நமக்கு வேண்டியதை அல்லாஹ்விடம் கெஞ்சி கெஞ்சி கேட்க வேண்டும். மூன்றாவதாக, துஆவில் அவசரப்படக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏன் நிறைய பேருடைய துஆ அங்கீகரிக்கப்படுவதில்லைன்னு கேட்டா, தாவத்து ஃபஸ்தஜிபுலி, நான் பிரார்த்தித்தேன் பதில் கிடைக்கவில்லை, இப்படி சொல்வதுதான் நிறைய பேர்களுடைய துஆ அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கான காரணம்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நான் எத்தனையோ முறை கேட்டுட்டேன், ஆனாலும் ஒன்றும் நடக்கல. நாம கேட்டு அது நமக்கு கிடைக்கவில்லைன்னா நம்ம வாயால சொல்றோமோ இல்லையோ, ஆனா உள்ளத்துல அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் மீதான இந்த நிராசை தான் நமது துஆக்கள் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கான காரணம்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நாம கேட்பது கிடைக்கலைன்னு நினைச்சாலும் அவன் நமக்கு தருவான்னு அவன் மீது நம்பிக்கை இழக்காமல் நாம அவனிடம் கேட்பதே ஒரு வணக்கம்னு மனதை ஓர்முகப்படுத்தி அவசரப்படாமல் துஆவில் உறுதியாக இருக்க வேண்டும். நான்காவதாக, சிறியதோ பெரியதோ எல்லாவற்றையும் துஆவில் கேட்க வேண்டும். அப்படி நம்ம எல்லாத்தையும் துஆல கேட்கிறோமா? நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கோம் தானே. இது அல்பமான விஷயமா இருக்கே, இதுக்கெல்லாம் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணுமா? இந்த விஷயத்த நம்மளாலேயே செஞ்சுக்க முடியுமே. அப்படியே அல்லாஹ்ட்ட கேட்டா அல்லாஹ் நம்மளை பத்தி என்ன நினைப்பான்? இப்படிதான் நம்ம அல்லாஹ்வை புரிஞ்சு வச்சிருக்கோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, செருப்பு வாறு அருந்தாலும் துஆ கேட்க வேண்டும். இது போன்ற சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அவன்கிட்ட தான் நாம கேட்கணும்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புறான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அது போல நம்மை மீறிய பெரிய விஷயம்னு நம்ம நினைக்கிற எதையுமே அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கறது இல்லை. பொதுவா நம்மளுடைய வருமானத்திற்கு ஏத்த மாதிரி தான் நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். நமது எண்ணம் என்னன்னா, நமது வருமானத்திற்கு ஏத்த மாதிரி தான் நமது துஆவும் அங்கீகரிக்கப்படும்னு நினைப்பதனாலதான் அவனிடம் அதை மீறி கேட்பதற்கு கூச்சப்படுறோம். அப்படின்னா நமக்கு அல்லாஹ்வை பற்றி சரியான புரிதல் இல்லைன்னு தான் அர்த்தம். நமது வாழ்க்கையில ஏற்படும் நல்ல மாற்றங்களா இருக்கட்டும், அது அல்லாததா இருக்கட்டும், நமது செயல்ல ஏற்படும் நலவு கெடுதிகளா இருக்கட்டும், நமது சொல்ல ஏற்படும் நலவு கெடுதிகளா இருக்கட்டும், நாம துஆ கேட்காமலே நமக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றான். அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சிலதை கேட்காமலே தர்றான். இன்னும் அதில் சிலதை அல்லாஹ் நாம் கேட்பதை எதிர்பார்க்கிறான். இன்னும் சில சமயங்கள்ல நம்முடைய நம்பிக்கைக்கேற்ப நமது எண்ணங்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய அடியானின் எண்ணத்திற்கு ஏற்ப நான் இருக்கின்றேன். நமது எண்ணம் நமது தேவை அது சிறியதோ பெரியதோ எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட தான் நாம கேட்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி துஆ கேட்டாங்க பாருங்க. எவருக்கும் இதற்கு முன் இதற்கு பின் கிடைக்காத ஆட்சியை தானே அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காட்டுறான். இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்க முடியுது? எந்த ஒரு மாற்றமாக இருந்தாலும் அது சிறியதோ பெரியதோ மாற்றம் இறைவனின் கையிலிருந்து தான் ஏற்படுகிறது. நம்மை படைத்தவன் அவன்தான். நமக்கு இயற்கை என்னும் சூழ்நிலையை ஏற்படுத்தியவனும் அவன்தான். அவன் நினைத்தால் தலைகீழாக எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும். இந்த நம்பிக்கை நமது பிரார்த்தனையில் இருக்க வேண்டும். இவ்வாறுதான் எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வை நம்பினார்கள். அதனாலதான் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நமது தேவை சிறியதோ பெரியதோ எல்லாவற்றையும் அவனிடம் அவசரப்படாமல் உறுதியாக கேட்பதற்கு அவர்களால் முடிந்தது. இப்படி நாம இந்த துஆவை அணிகரிக்கிறோமா? அப்படியே இருந்தாலும் ஏன் இந்த பொடுபோக்குத்தனம் வருது? அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா முதல்ல ஏன் கேட்கணும்? நம்மை பத்தி தெரிஞ்சவன் தானே அவன். அப்போ ஏன் திரும்ப திரும்ப கேட்கணும்? அப்படியே கேட்டாலும் நமக்கு கிடைக்குமா? இது போன்று அல்லாஹ்வை பற்றி தவறான புரிதல் நம்பிக்கை இன்மைதான் நம்மை அவனை விட்டும் தூரமாக்கி வைத்திருக்கிறது. நமது பிரச்சனைகள் அதனுடைய உண்மையான ஆழம் என்ன என்பது நமக்கு தெரியுமோ இல்லையோ அவனுக்கு நன்றாக தெரியும். அந்த பிரச்சனைகளின் தீர்வு என்ன, இதுதான் சரியான பொருத்தமான தீர்வாக இருக்கும் என்பதும் நமது இறைவனுக்கு தெரியும். அப்படி இருந்தும் ஏன் நம்மை துஆ கேட்க சொல்லுகிறான்னு தெரியுமா? கேட்கிறோம் என்பதில் தான் நான் அடிமை என்பதை நிரூபிக்கின்றோம். நமது பிரச்சனைகள் எல்லாம் அவனுக்கு தெரிந்திருந்தாலும் நம் மனம் திறந்து வாய்விட்டு சொல்லும் பொழுதுதான் அவனுடைய அடிமை என்பதை நாம் நிரூபிக்கின்றோம். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பவும் செய்கின்றான். நம்மள்ட்ட ஒருத்தர் உதவி கேட்டு வர்றார்னா அவர் வாய் திறந்து கேட்கணும்னு நினைப்போம் தானே. நாம சாதாரண மனிதர்கள், நமக்கு எந்த தகுதியும் இல்லை. இறைவன் நமக்கு தந்ததைத்தான் நாம் பிறருக்கு கொடுக்க போகின்றோம். அதற்கே நாம இவ்வளவு எதிர்பார்க்கிறோம்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த தேவையும் மற்றவன். அவன் பெருமைக்கே உரியவன். அவன் பெருமையை விரும்புகிறவன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதனாலதான் அவனை நாம புகழும் போது அல்லாஹ் அக்பர் என்று சொல்கின்றோம். அப்படியே அவனை நாம புகழவில்லை என்றாலும் அவனுடைய பெருமை சிறிதும் குறைந்து விடாது. இருந்தும் அவனை புகழ்கிறோம் கேட்கிறோம் என்றால் நாம அவனுக்கு அடிமை என்பதை நிரூபிப்பதற்காகத்தான். இறைவனிடத்துல நபிமார்களுக்கு நபி ரசூல் என்கிற பட்டத்தை விட மிகவும் உயர்ந்தது எதுன்னா அபுதுன், நான் அவனது அடிமை என்பதுதான். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்து கூறும்போது நம்ம என்ன சொல்றோம்? அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அபுதுஹு வ ரசூலுஹு. முதல்ல அபுதுஹு அவனுடைய அடிமை என்பதைத்தான் முன்மொழிகின்றோம். இறைவனது அடிமைங்கிறது என்னன்னா வேறு எதற்கும் வேறு யாருக்கும் அவர் அடிமை அல்ல. அது பணத்துக்கோ உலக ஆசைக்கோ பதவிக்கோ எதற்கும் அவர் அடிமை அல்ல. அல்லாஹ் கூறிய அடிமை, அவனுக்கு மட்டுமே உரிய அடிமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மெஹ்ராஜிற்காக மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸிற்கு அழைத்து சென்றான். அதை சொல்ற நேரத்துல முஹம்மது என்றோ நபி என்றோ ரசூல் என்றோ சொல்லாமல் தனது அடியானை அழைத்து சென்றேன்னு சொல்றான். அதாவது இறைவனிடத்துல மிகவும் உயர்ந்தது அவனுக்கு விருப்பமானது எதுனா நான் அவனது அடிமை என்பதுதான். சரி, நாம அடிமைன்னு சொல்றோமே, அடிமை எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா? முதல்ல அவனுக்கென்று எந்த ஒன்றும் சொந்தமா இருக்காது. அவனே அவனது வாழ்வே அந்த முதலாளிக்கு சொந்தமாக இருக்கும். அவனுக்கு எந்த ஒரு தேவையாக இருந்தாலும், அத்தியாவசிய தேவையாக இருந்தாலும் கூட அவன் தனது முதலாளியிடம் இது இதுக்கு தேவை, இது இதுக்கு தேவைன்னு ஒவ்வொன்னா எடுத்து சொல்லி அவனது முதலாளி எதை தந்தாலும் அதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அப்படியே அவன் முழு வாழ்க்கையும் வாழ்ந்தாக வேண்டும். இப்படித்தான் நபிமார்கள் அனைவரும் வாழ்ந்து காட்டினார்கள். சரி, நாம ஒவ்வொன்னா சொல்லி அவன்கிட்ட முறைப்படுறோம். ஆனா ஏன் திரும்ப திரும்ப முறைப்படணும்? ஒரு முறை மறுமுறையை கேட்கிறோம், அப்புறமும் கேட்கிறோம், அப்புறமும் கேட்கிறோம், இப்படி திரும்ப திரும்ப கேட்கிறோம். அப்படியும் ஒன்றும் நடக்கலையே, அப்ப ஏன் திரும்ப திரும்ப கேட்கணும் அப்படின்னு கேட்டா இது மாதிரியான கேள்வி நம்மள்ட்ட வந்தாலே அவனுக்கு முழுமையா அடிமை ஆகலைன்னு அர்த்தம். இப்படி நாம திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது நமக்கு அவனை தவிர வேறு யாரும் இல்லை, நான் உன்னது அடிமை. இது மாதிரி நாம மீண்டும் மீண்டும் கேட்கும் பொழுது அவனுடைய அடிமை என்கிறதுல அடிமைத்துவத்துல உபூதியத்துல முழுமை பெறுகின்றோம். சரி, நாம துஆ கேட்கிறோம், திரும்ப திரும்ப கேட்கிறோம்.
அப்படின்னா அதுக்கு உடனே பதிலளிக்கப்படுதா? அதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா, துவா என்பதற்கு நேரடி பொருள் என்னன்னா அழைத்தல், கூப்பிடுதல் அப்படின்னு அர்த்தம். என்னுடைய ரப்போடு நான் பேச போறேன், என்னுடைய தேவைகளை கேட்க போறேன். அப்படி நாம கேட்கும் பொழுது அவன் நமக்கு பதில் அளிக்கணும் தானே, அதான உரையாடல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமுறையில சூரா பக்ராவுடைய 186வது வசனத்துல சொல்லும் போது சொல்றான், வ இதா சாலக இபாதி அன்னி ஃப இன்னி கரீபுன் உஜீபு தாவத தாஇ இதா தான். எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க நம்முடைய இறைவன். என்னை பற்றி என் அடியார்கள் உங்களிடம் விசாரித்தால் அருகிலேயே நான் இருப்பதாக சொல்லுங்கள். என்னை கூப்பிடுபவரின் குரலுக்கு அவர் என்னை கூப்பிடுகையிலேயே நான் பதில் அளிக்கின்றேன். இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது பாருங்க. நாம கூப்பிட்டா நாம் கூப்பிடும் போதே நம்முடைய இறைவன் நமக்கு பதில் அளிக்கிறானா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதா சொல்றாங்க. இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருப்பது ஹதீஸ்ல குதுஸில. தொழுகையை எனக்கும் என் அடியானுக்கும் இடையே 2 பகுதிகளாக பிரித்துள்ளேன். என் அடியான் கேட்டது அவனுக்கு கிடைக்கும். அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னா அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதுக்கு பதில் சொல்றான். என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அடியான் அர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லும் போது அதற்கு அல்லாஹ் என் அடியான் என் மேல் புகழ்களை அடுக்கிக் கொண்டே போகின்றான். மாலிக் யௌமிதீன் சொல்லும் போது என் அடியான் கண்ணியப்படுத்தி விட்டான்னு அல்லாஹ் சொல்றான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் சொல்லும் பொழுது இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையே உள்ளது. என் அடியான் கேட்டது கிடைக்கும். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். அப்படி ஓதும்போது இது என் அடியானுக்குரியது, என் அடியான் கேட்டது கிடைக்கும்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இந்த சூறாவை ஓதி முடிக்கும் பொழுது நம்ம எல்லோரும் ஆமீன் ஏன் சொல்றோம்? ஆமீன் என்பதற்கு அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். இந்த சூறால இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் சொல்றோம்ல, உன்னையே வணங்குகின்றேன், உன்னிடமே உதவி தேடுகிறேன் சொல்றோம்ல, அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? நீ கேட்டது கிடைக்கும்னு சொல்றான். அதற்கு நாம அப்படியே ஆகட்டும்னு மறுபடியும் பதில் அளிக்கிறோம். இதுக்கு பேர் என்ன? உரையாடல் தானே. நாம அவன்கிட்ட கேட்கிறோம், அவன் நமக்கு பதில் அளிக்கிறான், நாம அதுக்கு ஆமான்னு சொல்றோம். இப்படி நாம முழுமையாக உணர்ந்து உள்வாங்கும் பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான்கிற நம்பிக்கை நம்மில் பிறக்கும். இன்ஷா அல்லாஹ் நாமும் பிரார்த்தனையை வணக்கமாக எண்ணி அதில் அவசரப்படாமல் உறுதியுடன் இருந்து அவனிடம் நமது தேவைகளை ஒவ்வொன்றாக எடுத்து சொல்லி அதில் விரக்தி அடைந்து விடாமல் நம்முடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற நம்பிக்கையோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட நன்மக்களாக நாமும் ஆவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.